இப்போல்லாம் மூவிஸில் ஒரு ப்ராப்பர் எண்டிங் இல்லாமல் நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்து முடிக்கிறது தான் ஒரு ட்ரெண்ட் இல்லை. ஏன்னா அப்போ தான் நாம் அடுத்த பார்ட் எப்போ வரும்னு ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். இதை சைக்காலஜியில் ஜெகானிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அதாவது க்ளோஷர் கிடைக்காத ஒரு விஷயத்தை தான் நம்ம மைண்ட் ரொம்ப அதிகமாக ஞாபகம் வச்சுக்கும் கம்பேர்ட் டு சம்திங் தட்ஸ் ஆல்ரெடி ஓவர். இது ரிலேஷன்ஷிப்ஸ்லேயும் நிறைய நடக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், நீங்கள் ஒரு பர்சன் கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். டெய்லி டெக்ஸ்டிங் எக்ஸெட்ரா. அஃபிஷியலாக எந்த ஒரு நேமும் பண்ணல அப்படின்னாலும் நல்ல ஒரு இமோஷனல் கனெக்ஷன் இருக்காங்க. சடனாக ஒரு நாள் எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் ஒரு ஃபைட்டோ இல்லாமல் அது எண்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ப்ராப்பர் பிரேக்கப்பை விட ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அவ்வளோ வலி அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்க்கு அங்கே ஒரு கிளியர் லேபிள் இல்லை. அது என்ன மாதிரியான பாண்டுன்னு தெரியல, ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை, க்ளோஷர் கிடைக்கல. ஸோ நம்மளோட மைண்ட் அதையே சுற்றி யோசித்து நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும். இது என்ன மாதிரியான பாண்ட்? நான் அவங்களுக்கு யார்? ஏன் அவங்க என்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக பேசினாங்க? இப்போ ஏன் சடனாக விட்டுட்டு போயிட்டாங்க? அப்படியெல்லாம் ஃபியூ அதர் இன்ஸ்டன்சஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஹார்ட்ஃபெல்ட் மெசேஜ் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கலாம். அதை அவங்க பார்த்துட்டும் ரிப்ளை பண்ணாமல் அப்படியே சீனில் விட்டுறது. இல்லைனா எந்த ஒரு ரீசனுமே சொல்லாமல் லெட்ஸ் பிரேக்கப்னு சொல்கிறது. இதெல்லாம் நம்மளை எண்ட்லெஸ்ஸாக வெயிட் பண்ண வைக்கும் வித் லாட் ஆஃப் ஹோப், கன்ஃபியூஷன், ரெஸ்ட்லெஸ்னஸ், அன்பிரடிக்டபிலிட்டி எக்ஸெட்ரா. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அந்த ஒரு விஷயத்துலேருந்து உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியல அப்படின்னா தட் டசன்ட் மீன் யூஆர் வீக். உங்களோட மைண்ட் தேவையில்லாமலாம் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இல்லை. இட்ஸ் நாட் யுவர் மிஸ்டேக். யுவர் மைண்ட் இஸ் லிட்ரலி ட்ரைங் டு கம்ப்ளீட் சம்திங் தட் ஃபீல்ஸ் அன்ஃபினிஷ்ட். ஸோ உங்களை அங்கே ஹோல்ட் பேக் பண்ணுறது அந்த பர்சனோ அவங்களோட லவ்வோ கிடையாதுங்க, அந்த அன்ஃபினிஷ்ட் இமோஷனல் லூப் தான். ஸோ என்ன பண்ணலாம்? ஒரு கிளியர் கான்வர்சேஷன் அவங்களோட வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அது முடியலையா, நீங்களாவே ஒரு க்ளோஷரை செல்ஃப் கிரியேட் பண்ணி அக்செப்ட் பண்ணுங்கள். பிகாஸ் க்ளோஷர் இஸ் நாட் ஆல்வேஸ் கிவன். Sometimes it is taken, and that's when healing begins.